வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாகிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. 2025 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, கேண்டிடேட் நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன நோட் பண்ணணும், டீடைலா சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்க கவுன்சிலிங்ல நீங்க அட்டென்ட் பண்ணணும்னா இந்த வீடியோ நான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேனோ அது எல்லாமே நீங்க நோட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண முடியும். ரைட். இப்போ ஜூன் 10ல இருந்து ஜூன் 20 வரை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் யாரும் டிஎஃப்சி சென்டர் போகணும் அவசியம் கிடையாது. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கணும்னா எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே எதுல நடக்கணும்னா ஆன்லைன்ல தான் நடக்கும். இத முதல்ல கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாருமே டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் அவசியம் கிடையாது. எங்க போகணும்னு ஒன்னும் குழப்ப வேணாம். எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்கும். எப்படி நடக்கும்னா, நீங்க ஏற்கனவே சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருக்கீங்களே, அந்த அப்லோட் பண்ண சர்டிபிகேட்டை அவங்க டவுன்லோட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ண சர்டிபிகேட் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி நீங்க அந்த உங்க சர்டிபிகேட் வெரிஃபை ஆயிருச்சா, அந்த வெரிஃபை பண்ணதுல நீங்க என்னென்ன நோட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை நாள் நீங்க ப்ரௌசிங் சென்டர் போயிருந்திருக்கலாம், டிஎஃப்சி சென்டர் போயிருந்திருக்கலாம், அது எல்லாமே ஓகே. இப்போ இனிமே நீங்க ப்ரௌசிங் சென்டர் அண்ட் டிஎஃப்சி சென்டர் போக வேணாம். உங்களுடைய மொபைல் போன்லயே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவை டிஎஃப்சி ப்ரௌசிங் சென்டர் போகணும்னு அவசியம் கிடையாது. உங்க சர்டிபிகேட் என்னைக்கு வெரிஃபை ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. 10ல இருந்து 20 வரை ஆகும் சொல்லியிருக்காங்க. மேபி அது 10ஆம் தேதி நடக்கலாம், இல்லைன்னா 20ஆம் தேதி கூட நடக்கலாம். பட் இன்வெர்டிவ்ல ஏதாவது ஒரு நாள் நடந்துரும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, கூகுள்ல போய் TNEA online.org, மறுபடியும் சொல்றேன், TNEA online.org நீங்க கூகுள்ல போய் பண்ணீங்கன்னா முதல்ல TNEA வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ண உடனே நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட பேஜ் வரும். ரைட் சைடுல மேல பாத்தீங்கன்னா சைன் இன் வரும். என்னது சைன் இன் சொல்லி வரும். அந்த சைன் இன்ல போன உடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்திருப்பீங்க, அதுதான் யூசர் நேம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க டிஎன்ஏ ரிஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் நேம் என்னன்னா நீங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்து தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்திருப்பீங்க, அதுதான் யூசர் நேம். பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணும்போதே பாஸ்வேர்ட் பண்ணிருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கிரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதை உள்ள போயிட்டு கிளிக் பண்ணும்போதே பாஸ்வேர்டு சேவ்னு கேட்டா சேவ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ள போனவனே ஒரு பேஜ் காமிக்கும். அதுல உங்க நேம், கம்யூனிட்டி எல்லா டீடைலுமே இருக்கும். கீழே சர்டிஃபை வெரிஃபைடுன்னு போட்டு 3 இது இருக்கும். ஒன்னு இன் ப்ராக்ரஸ் சொல்லி ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இன் ப்ராக்ரஸ்னா உங்க சர்டிபிகேட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது சர்டிஃபை வெரிஃபைடுனா கிரீன் கலர் டிக்ல சர்டிஃபை வெரிஃபைடு வந்துடும். இதுல ஏதாவது நீங்க 4-5 அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, வேற ஏதாவது ரீசன் நீங்க உங்க சர்டிபிகேட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா கீழே ஏன் உங்களோட சர்டிபிகேட் ரிஜெக்ட் ஆயிருக்கான ரீசன் போட்டிருப்பாங்க. மேபி உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் கிளியரா இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல ஏத்தாம இருந்திருக்கலாம், இன்கம் ஏத்தாம இருந்திருக்கலாம், உங்களுடைய 10th +2 சர்டிபிகேட் ஏதாவது ஒரு ரீசன் என்னென்ன இல்லையோ அவங்க அந்த மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க பார்க்கணும். சப்போஸ் வெரிஃபைடுன்னு சொல்லி கிரீன் டிக் வந்துருச்சுன்னா உங்க சர்டிபிகேட் வெரிஃபை ஆயிருச்சு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன் ப்ராக்ரஸ் இருந்தா என்னைக்கு வருமா உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணலாம். சப்போஸ் சர்டிபிகேட் டூப்ளிகேட் இல்ல இந்த மாதிரி ஒரு 4-5 ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ரீசன் இருக்கும். நீங்க உடனே டிஎஃப்சி சென்டர்ல போய் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அதை போய் நீங்க சப்மிட் பண்ணா போதும். இதுதான் ப்ராக்ரஸ். மேக்ஸிமம் சர்டிபிகேட் வெரிஃபை போது ஏதாவது சர்டிபிகேட் இருக்குன்னா மேக்ஸிமம் அவங்க கால் பண்ணுவாங்க. அவங்களோட கால் வரும் எதிர்பார்க்காதீங்க, நீங்களே டிஎஃப்சி சென்டர் போயிருங்க. ஒரு சிலவங்களுக்கு சர்டிபிகேட் ரிஜெக்ட்னு சொல்லி வரும். ஏன்னா டூப்ளிகேட் போட்டு சர்டிபிகேட் ரிஜெக்ட்னு சொல்லி ஒரு சிலவங்களுக்கு வரும். அவங்களெல்லாம் யாருன்னா இவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க 2-3 அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அதுல ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற அப்ளிகேஷனை ரிஜெக்ட் சொல்லி வந்துரும். அப்போ நீங்க 2-3 அப்ளிகேஷன் நீங்களே தெரிஞ்சு போட்டிருந்தீங்கன்னா மிச்ச அப்ளிகேஷன்லாம் ஓபன் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒன்னு ஒரிஜினலா இருந்துச்சுன்னா
இந்த 2 சர்டிபிகேட் ரிஜெக்ட் ஆகிறது உங்க பெரிய விஷயம் இல்ல. எது கரெக்டா இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணி போயிருங்க. போக ஒரு சிலவங்க வந்து தெரியாம வந்து ஒரு சில காலேஜ்லயும் கொடுத்திருப்பீங்க, அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. மெயினா ட்ரஸ்ட்ல போய் கொடுத்திருந்தீங்கன்னா அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க அவங்ககிட்ட வந்து சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. நீங்களும் வந்து வெளியில வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க வெளியில வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட் டூப்ளிகேட்னு ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுடைய இது வந்து ஒரிஜினல் ஆயிரும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நேரா வந்து டிஎஃப்சி சென்டர் போங்க. சார் இந்த மாதிரி வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணேன், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரஸ்ட்ல போய் கொடுத்தேன், அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சார், அவங்ககிட்ட வந்து எனக்கு போக இஷ்டம் இல்ல, இதுதான் என்னுடைய ஒரிஜினல் சொல்லிட்டு உங்களுடைய எல்லா சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட காமிச்சாங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டு உங்க சர்டிபிகேட்டை ஒரிஜினல் ஆக்கிடுவாங்க. புரியுதா? மறுபடியும் சொல்றேன், யாராவது வந்து ஒரு காலேஜ்லயும் கொடுத்துருந்தீங்க, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, டெஸ்ட்ல கொடுத்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. சரி, இந்த ரெண்டுமே வேணாம் சொல்லி நீங்களும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இதுல எது ஒண்ணு ரிஜெக்ட் ஆகலாம். உங்ககிட்ட இருக்கிறது ரிஜெக்ட் ஆகலாம், இல்ல அவங்க இருக்க ரிஜெக்ட் ஆகலாம். இன்கேஸ் நீங்க 15 ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க வந்து நேரா டிஎஃப்சி சென்டர்ல போய் சார் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரஸ்ட்ல பண்ணேன், பட் அங்க எனக்கு இஷ்டம் இல்ல, அதை வந்து கேன்சல் பண்ணுங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணிட்டு உங்க இதை லைவ் ஆக்கிடுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சார் எனக்கு சர்டிஃபை வெரிஃபைட் ஆயிருச்சு, ஸோ அப்படின்னா வந்து நான் ரொம்ப சேஃபா நினைச்சீங்கன்னா அப்படியே கிடையாது. சர்டிஃபை வெரிஃபை ஆனோட நீங்க ஹோம் பேஜுக்குள்ள போங்க. அப்போ உங்க நேம், கம்யூனிட்டி, ரேண்டம் நம்பர் இது எல்லாமே போட்டிருக்கும். கம்யூனிட்டி இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்க பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, பிசிஎம்மா, எஸ்சியா, எஸ்டியா, கம்யூனிட்டி இடத்துல உங்க கம்யூனிட்டி இருக்கான்னு பாருங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கம்யூனிட்டி இடத்துல இது இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் வந்து நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் ப்ராப்பரா நீங்க கொடுக்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஓசின்னு போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கம்யூனிட்டி இடத்துல ஓசின்னு வந்துடும். ஓசின்னு வந்துட்டா ஓபன் காம்படிஷன், நீங்க ரிசர்வேஷனே வர மாட்டீங்க. சர்டிஃபை வெரிஃபைடு இருக்கும், ஆனா மேல வந்து கம்யூனிட்டி இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கான்னு பாருங்க. ரைட். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் போட்டு எஸ்ன்னு இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் போட்டு எஸ்ன்னு இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் போட்டு எஸ்ன்னு இருந்தாதான் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு உங்களுக்கு மானியம் வரும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் இருந்தா பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் எஸ்னா உங்களுக்கு மானியம் வரும். ரைட். இது எல்லாமே நீங்க நோட் பண்ணணும். இதை நோட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நீங்க ஓபன் காம்படிஷன் வந்துருவீங்க, உங்களுக்கு சீட் கிடைக்கிற கஷ்டமாயிரும். இல்ல கடைசி நேரத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல வந்து மாத்துறது ரொம்ப சிரமமாயிரும். சோ அதனால வந்து இப்பவே சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணும்போது இதுல ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க உடனே சால்வ் பண்ணிருங்க. மெயினா என்னென்ன பார்க்கணும், மெயினா கம்யூனிட்டி தான். அதே மாதிரி உங்க நேம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேம் கரெக்டா தான் இருக்குன்னா நீங்க அப்ளிகேஷன் போட்டா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி 10ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஓபன் பண்ணுங்க. புரியுதா? நீங்க ஓபன் பண்ணி செக் பண்ணணும். ஏன்னா நிறைய கிராமத்துல இருக்கவங்க அந்த அவேர்னஸ் இல்ல சார், ப்ரௌசிங் சென்டர் டிஎஃப்சி போனோம்னா கிடையாது. நீங்க செல்போன்லயே நீங்க செக் பண்ணலாம். பண்ணி நான் சொன்ன இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். என்னன்னா கம்யூனிட்டியில வந்து ப்ராப்பர் கம்யூனிட்டி இருக்கா, இல்ல ஓசின்னு போட்ட ஓசி இருந்துச்சா நீங்க உடனே வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் டிஎஃப்சி சென்டர்ல சப்மிட் பண்ணணும். அடுத்த பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப், எஃப்ஜி, அது போக 7.5 ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 7.5 கோட்டா 7.5 எலிஜிபிள் ஆனா எஸ்ன்னு இருக்கணும். நீங்க வந்து 7.5க்கு வந்து நீங்க ஒழுங்கா சர்டிபிகேட் கொடுக்காம இருந்தீங்கன்னா 7.5 நோன் இருக்கும். 7.5 இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது இருந்தா மட்டும்தான் வந்து நீங்க பயம் இல்லாம கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபார்மேட்டிவ் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வரும். அதுக்கு என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து இது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறட்டும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி ரிஜெக்ட் ஆகலாம், எப்படி சக்சஸ் ஆகும், சக்சஸ் ஆனாலும் என்னென்ன நீங்க நோட் பண்ணணும் தெரிஞ்சுக்கட்டும். பாய் பாய்.